அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மூங்கில் செடியின் அற்புதமான வாஸ்து மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் காணப்படுகின்றன. பொதுவாக வீட்டில் வைத்து வளர்க்கப்படுகின்றன. மூங்கில் செடியை எந்த திசையில் வைக்கலாம், அவற்றின் பலன்கள் என்ன, மூங்கில் செடியை எப்படி வளர்ப்பது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக வேகமாக வளரும் தாவரங்களில் மூங்கில் செடியும் ஒன்று. ஆலை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் அடையாளமாக மூங்கில் செடி பார்க்கப்படுகிறது. மூங்கில் செடி பார்த்திங்கன்னா பார்ப்பதுக்கு மிக அழகாக இருக்கும். அதில் நல்ல வைப்ரேஷன் கொண்டு வரும் ஒரு தாவரமாக மூங்கில் செடியை தோட்டத்தில் வச்சு கூட வளர்க்கலாம். அதிர்ஷ்ட மூங்கில் பார்த்திங்கன்னா தண்ணீரில் கூட வச்சு வளர்க்கலாம். ஆலை ரொம்ப கடினமானது, அதிக கவனம் தேவையில்லை. அதனோட நன்மை அனுபவிக்கணும்னா இந்த செடியை எங்கே வைக்கணும்னு கவனமாக இருங்க. வாஸ்து மற்றும் பெங்சு இரண்டின்படி வீட்டில் எந்த பகுதியில் மூங்கில் வைப்பது மற்ற செடிகளை விட அதிக நன்மைகளை தரக்கூடியது மூங்கில் வளர்ப்பு. மூங்கில் வைக்கிறதுக்கு சரியான எந்த திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசைகளில் மூங்கிலை வச்சு வளர்க்குறாங்க. அது நல்ல பலன்களை கொடுக்கும். சூரிய ஒளி எப்படி கொண்டு பார்த்தீங்கன்னா பிரகாசமாகவும் மறைமுகமாகவும் இருக்க வேணும். மூங்கில் செடியை வளர்ப்பதற்கு தண்ணீர் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்க வேணும். மூங்கில் செடியை வளர்க்கறதுக்கு அதோட மண் வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல வடிகால் வசதி கொண்ட எந்த மண்ணாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதில் வச்சிங்கன்னா மூங்கில் செடி நல்லா வளர்ந்து வரும். மூங்கில் செடியை வீட்டில் வச்சு வளர்ப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆரோக்கியமான மூங்கில் பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கும். உங்களோட நாளை பிரகாசமாக்கி அதுக்கு நேர்மறையாக மாறும். மூங்கில் செடி பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றலையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது. மூங்கில் செடி பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியது. மூங்கில் செடியை வீட்டு வாசப்படியில் வச்சு வளர்க்கலாம். மூங்கில் செடி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளாரையும் வளரும், வெளியிலையும் நல்லா வளரும். அதிர்ஷ்ட மூங்கில் வளர்க்குறீங்க அப்படின்னா வெவ்வேறு வழியில் கூட அதை திருப்பவும் சுருட்டவும் பயிற்சி செய்யலாம். பல்வேறு வகையான மூங்கில் செடிகளை கூட ஒன்றாக ஏற்பாடு செய்யலாம். மூங்கில் கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சும் ஆக்சிஜனை உருவாக்கும் திறனுக்காக அறியப்பட்ட ஒரு காற்று சுத்திகரிப்பு ஆலையாகும். மூங்கில் செடியை ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற தொட்டியில் வச்சு வளர்த்திங்கன்னா சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கும். மூங்கில் பென்சீன் போன்ற மற்ற கிருமிகளிடமிருந்து காற்றையும் சுத்தப்படுத்தும். உங்களோட பெட்ரூம்பு அல்லது வீட்டில் எந்த அறைக்கு வேணுனாலும் ஒரு சிறந்த தாவரமாக இருக்கும். பூமி, நெருப்பு, காற்று, நீர் மற்றும் மரம் ஆகிய கூறுகளின் சரியான நிலையில் இருக்கும்போது நல்ல அதிர்வுகளை ஈர்க்கும். மூங்கில் செடி பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே 5 கூறுகளின் மரத்தை ஈர்க்கிறது. சில மூங்கிலின் தண்டுகளை சிவப்பு நாடாவுடன் கட்டுவது அதிர்ஷ்டத்தின் சின்னமாகும். மூங்கில் செடியை பார்த்திங்கன்னா டேபிள் அலங்காரம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். வீட்டு அலுவலகத்துக்கூட வச்சுக்கலாம். அப்படி மூங்கில் செடியை வச்சிங்கன்னா வீட்டு வசதி, பதவி உயர்வு மற்றும் பிற நிகழ்ச்சிகளுக்கு நல்ல பரிசாக அமைகிறது மூங்கில் செடி. மூங்கில் இலைகளை நல்லா நசுக்கி கொதிக்க வச்சு டீ தயாரிக்கலாம். மூங்கில் செடியில் தயாரிக்கப்படும் டீயில் சிலிக்கா நிறைந்துள்ளது. மூங்கில் இலை டீ ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. மூங்கில் டீ பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுகிறது. இரத்த ஓட்டத்தை சுத்தப்படுத்தவும் உதவுகிறது. அதிர்ஷ்டம் மற்றும் அதிர்வுகளை கடின உழைப்பை மாற்ற முடியாது, ஆனால் சரியான வகையான ஆற்றலை ஈர்ப்பது எப்பொழுதுமே உதவியாக இருக்கும். மூங்கில் செடியின் நன்மைகளில் ஒன்று வாஸ்துப்படி அது பணத்தை நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கக்கூடியது. ஒன்றாக வளரக்கூடிய மூங்கில் தண்டுகளின் எண்ணிக்கை இதை பாதிக்கிறது. நல்ல அதிர்ஷ்டத்திற்கான மூங்கிலை 8 அல்லது 9 தண்டுகள் கொண்ட அமைப்பாக வைக்கலாம். வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வரக்கூடிய மூங்கில் தண்டுகளின் எண்ணிக்கை மூங்கில் செடியின் வாஸ்து நன்மைகளை பாதிக்கிறது. ஒரு ஜோடி மூங்கில் தண்டுகள் நல்ல அன்பையும் மகிழ்ச்சியான திருமணத்தையும் தருகிறது. 3 அல்லது 6 மூங்கில் தண்டுகள் மகிழ்ச்சியை தருகிறது. வாஸ்து பார்த்து மூங்கில் செடிகளை வைத்தால் நோயின் பாதிப்புகள் குறைக்கலாம். மூங்கில் செடி உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதிர்ஷ்ட மூங்கில் செடிகள் 2 வகைகளில் கிடைக்கின்றன. அடுக்கு மூங்கில் செடி, 3 அடுக்கு மூங்கில் செடியாகும். அடுக்கு அதிர்ஷ்ட மூங்கில் செடிகள் அன்பின் அடையாளமாகவும் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்கும் என நம்பப்படுகிறது. 3 அடுக்கு மூங்கில் செடிகள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி, நீண்ட ஆயுள் மற்றும் அன்பு உட்பட 3 வகையான அதிர்ஷ்டத்தை தருகின்றன. மூங்கில் செடிகளை வீட்டில் வளர்க்கும் போது மூங்கில் செடியில் உள்ள தண்டுகளின் எண்ணிக்கையை பார்ப்பது கவனமாக இருக்க வேண்டும். மூங்கில் செடியின் தண்டுகளின் எண்ணிக்கை ஒவ்வொன்றும் ஒரு பொருளை கொண்டிருப்பதால் அது முக்கியமானதாக கருதப்படுகிறது.
ஒரு தண்டு மூங்கில் செடி எளிமை, சக்தி மற்றும் வலிமையை குறைக்கிறது. ஒரு தண்டு மூங்கில் செடியை கொடுப்பது வணிக உறவுகளை மேம்படுத்துவதற்கு சிறந்த வழியாகும். 2 அடுக்கு மூங்கில் செடி ஜோடி மற்றும் காதல்களுக்கு சிறந்த அடையாளமாகும். உங்களுடைய கணவன் அல்லது மனைவி ஆகியோருக்கு 2 தண்டு மூங்கில் செடியை கொடுப்பது உங்கள் உறவில் அன்பையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும். 3 தண்டு மூங்கில் செடி அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை 3 தண்டு மூங்கில் செடியுடன் தொடர்புடையவையாகும். 3 தண்டு மூங்கில் செடி செல்வம், நல்ல வாழ்க்கை மற்றும் மகிழ்ச்சியை ஈர்க்கிறது. 4 தண்டு மூங்கில் செடியை நீங்கள் வச்சிருக்கக்கூடாத ஒரு வகை மூங்கில் 4 தண்டு மூங்கில் செடியாகும். தாவரத்தின் 4 தண்டுகள் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கிறது. மூங்கில் செடிகளை பெரும்பாலும் நம் காடுகளில் பார்த்திருப்போம். ஆனால் இப்பொழுதெல்லாம் நம் வீடுகளிலே வைத்து வளர்த்து வருகிறோம். மூங்கில் செடிகள் வளர்க்காத வீடுகளே கிடையாது இப்பொழுது. மூங்கில் செடியை வளர்ப்பதற்கு முக்கியமானது தண்ணீர் தான். மூங்கில் செடி ஈரப்பதமான சூழலில் நன்கு செழிப்போடு வளரக்கூடும். அதிலும் களிமண்ணில் நன்றாக வளரும் மூங்கில் செடி. களிமண்ணில் மூங்கில் செடியை வைப்பதற்கு முன்னாடியே தண்ணீர் ஊற்றிவிட வேணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களிமண் போதிய நீரை மட்டுமே உறிஞ்சிக்கும். களிமண்ணில் மூங்கில் செடியை வச்ச முன்னாடி சுற்றியும் செங்கல்ல வைக்க வேணும். இப்படி செய்வதனால தண்ணீர் வெளியேறாமல் மூங்கில் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செல்லப்பிராணி வளர்த்திருந்தீங்கன்னா மூங்கில் செடியை சாப்பிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்டிக் ஆசிட் இருக்கிறது அதில் அதிகமாக. இது விஷத்தன்மை வாய்ந்தது. மூங்கில் செடியை எப்பொழுதுமே தண்ணீரில் வச்சிருக்க வேணும். தினமும் அதற்கு தண்ணீரை மாற்றி மாற்றி வைக்க வேணும். அந்த தண்ணீரானது மூங்கிலின் அடிப்பகுதியில் இருந்து 1 இன்ச் மேலே வர வரைக்கும் இருக்க வேணும். சின்ன மூங்கில் செடியை வச்சுருந்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் படுற மாதிரியே வச்சுக்கலாம். அது அந்த மூங்கில் செடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. மூங்கில் செடி 1 அடிக்கு மேலே வளர்ந்துருந்துச்சுன்னா தினமும் அதை 30 இல்லைன்னா 45 நிமிஷம் சூரிய ஒளி படுற மாதிரி வச்சுக்கலாம். மாதத்துக்கு ஒரு முறை உரம் போட வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர்லேயே இருப்பதனால அதை பாக்டீரியா தாக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. மூங்கில் செடியை பாக்டீரியா தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது உரம் போட வேணும். அப்படி உரம் போட்டிங்கன்னா மூங்கில் செடியானது நன்றாக வளரும். சில சமயத்தில் மூங்கில் செடியோட இலை மஞ்சள் நிறத்தில் மாறும். அது ஏன் மாறுதுன்னா, அதுக்கு அதிக அளவு சூரிய வெளிச்சத்தில் இருப்பதாலும் சுத்தமான தண்ணி இல்லாததாலும் தான் அந்த மஞ்சள் நிறத்தில் மாறுகிறது. மூங்கில் செடியை சூரிய வெளிச்சம் அதிகமாக படாத இடத்துல வைக்க வேணும். அப்போதைக்கப்போ தண்ணீர் மாற்றிட்டே இருக்க வேணும். அப்படி மாற்றிட்டே இருந்திங்கன்னா மூங்கில் செடியானது நன்றாகவும் பசுமையாகவும் வளரும். மூங்கில் செடி ஒரு புல் வகையை சேர்ந்த மரமாகும். மூங்கில் மரம் 40 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியதாகும். இதன் அதிக அளவு பருமன் 1 சென்டிமீட்டர்லேருந்தே 30 சென்டிமீட்டர் வரை இருக்கும். மூங்கில் மிகவும் வேகமாக வளரக்கூடிய ஒரு மரமாகும். மூங்கில் செடியில் இருக்கக்கூடிய மூங்கில் குருத்துகளில் அதிக அளவு கொழுப்போ கலோரிகளோ கிடையாது. மூங்கில் செடியின் குருத்து மிகவும் ருசியாக இருக்கும். இந்த மூங்கில் தண்டுகளுக்கு மூங்கில் குருத்து என்று மூங்குருத்து என்று பெயரும் இருக்கிறது. இவை ஆரோக்கியமானவையாகும். மூங்கில் செடியில் அதிக அளவு நார்ச்சத்துக்கள் உள்ளது. மூங்கில் குருத்தை சாப்பிடுவதால் உடல் பருமனை குறைக்கலாம். நார்ச்சத்து அதிகமாக இருப்பதனால உடலில் இருக்கிற வெயிட்டை குறைப்பதற்கு இது உதவுகிறது. இதய தமனிகளில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைப்பதற்கு பயன்படுகிறது. உடல் முழுவதும் இரத்தம் சீராக இயங்குவதற்கு பயன்படுகிறது. மூங்கில் குருத்துகளில் விட்டமின்களும் தாதுக்களும் அதிகமாக இருக்கின்றன. இதனால் உடலில் ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கு இது உதவுகிறது. அஜீரண பிரச்சனை மற்றும் வயிற்றுப்போக்குக்கு மூங்கில் குருத்து நல்லது. மலச்சிக்கலை தடுக்கிறது. ஆன்டிபயாட்டிக், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக அமைகிறது. ஆஸ்துமா, இருமல், பித்தப்பை பிரச்சனைகளுக்கு மூங்கில் குருத்து ஒரு நல்ல தீர்வாக அமைகிறது. மூங்கில் குருத்து மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உதவுகிறது. மாதவிடாயால் ஏற்படும் வயிற்று வலி மற்றும் இரத்தப்போக்கு ஆகியவற்றுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கிறது. மூங்கில் குருத்தை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா கர்ப்பப்பையை பாதிக்கும். ரத்த அழுத்தம் குறையாமல் இருப்பவங்க மூங்கில் குருத்தை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம் சீராக இருக்கும். குறைந்த ரத்த அழுத்தம் கொண்டவங்க மூங்கில் குருத்தை சாப்பிடக்கூடாது. தைராய்டு உள்ளவர்களும் தாய்ப்பால் தரும் பெண்களும் இந்த மூங்கில் குருத்தை சாப்பிடக்கூடாது. மூங்கில் செடியில் வேரிலிருந்து நுனி வரை எல்லாமே மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைந்திருக்கிறது. மூங்கில் அரிசியில் 160 கலோரிகள் இருக்கிறது. மூங்கில் மரத்தின் வேரை அறுத்து முகத்தில் தடவினா அம்மைத்தழு நீங்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூவர்ஸ்.